வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் வீட்டுக்கு வீடு வாசப்படி. கதைக்குள்ள போலாமா? அம்மா, என்னம்மா டைம் ஆகுது, சீக்கிரமா எனக்கு ஜட போடுங்கம்மா என்று சினிங்கியபடி கையில் ரிப்பனுடன் கிச்சன் வாசலில் வந்து நின்றாள் கவிதா. ஏண்டி, எனக்கு என்ன 10 கையா இருக்கு? மாடு மாறி வளர்ந்துருக்கிய, காலையில எழுந்து ஏதாவது கூட மாட வேலை செய்யறியா? எல்லாம் நானே தான் செய்யணும் இந்த வீட்ல என்று கையில் இருந்த பாத்திரத்தை தொப்பென்று கீழே போட்டாள் மாலதி. அடடடடடா, ஆரம்பிச்சிட்டியா? காலையில ஆபீஸ் போகும்போது இப்படி கத்தாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், கேக்குறியா என்று ஷேவிங் கிரீமை முகத்தில் பூசியபடியே கத்தினான் சரவணன். ஆமா, இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. ஏ, இங்க வா, ஜடைய போடுறேன், ஆட்டாம உட்காரணும், இல்ல இடுப்ப உடைச்சிடுறேன் பாரு என்று தனது மகளை அருகில் இழுத்து அமர வைத்து தலைவார ஆரம்பித்தாள் மாலதி. ஆ, அம்மா வலிக்குதுமா, பாத்துமா. ஏண்டி, என் மேல இருக்கிற கோபத்தை குழந்தை மேல ஏன் காட்டுற? ஆமா, குழந்தை இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவளையும் உங்க தங்கச்சி மாதிரியே ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாம வளர்த்து வைங்க. அடியே, இப்ப எதுக்கு அவளை இழுக்கிற? ஆமா, இழுக்கிறாங்க. அவளை பத்தி தெரியாதா? பாவம், அத்தை சொல்ல சொல்ல ஒரு வேலையும் செய்யாம அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தா உக்காந்து நிம்மதியா டிவியை தான் பாப்பா இவ. ஆஹா, திடீர்னு என்ன மாமியார் மேல பாசம்? அவங்க இருந்த வரைக்கும் அவங்க பேச்சை எடுத்தாவே பிடிக்காது, இப்ப இல்லைன்னதும் பாசம் பொங்குதா? ஆமா, நான் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையா? இங்க வந்தா உட்கார வச்சு யாரு செய்வா? நான் தானே. உங்க அம்மா இங்க வந்து எனக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? பொண்ணு வீட்டுக்கு போனா எல்லா அவளையும் இழுத்து போட்டு பாக்குறது, ஆனா இங்க வாசல் கிட்ட வரும்போதே கைவலி கால்வலி என்னால முடியலன்னு அப்படியே வரும்போதே தழுந்துகிட்டே வர்றது. ஏண்டி, அவங்க வயசானவங்கடி, அப்படிதான் இருப்பாங்க. பையன் வீட்டுக்கு வந்து அவங்க செய்யணும்னு அவங்களுக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்ல, தெரிஞ்சுக்க. அப்போ எங்க அம்மா மட்டும் இங்க வந்து உழைக்கணுமா? அவங்களுக்கு தான் அதே வயசு. அவங்க வந்தா மட்டும் அத்தை கொஞ்சம் கார குழம்பு வச்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு கொடுங்கன்னு உரிமையா கேட்க தெரியுது இல்ல? அப்ப எனக்கு எனக்கு ஏதாவது முடியலன்னா உங்க அம்மா வந்து அது போல செஞ்சிருக்காங்களா என்று தனது முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள் மாலதி. ஆமா, உடனே அழுதுடு என்று பாத்ரூமுக்கு சென்றான் சரவணன். அம்மா, என்னம்மா இது, ஏன் அழுதுகிட்டு? கடவுளே, டெய்லி உங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்ல என்று சலித்து கொண்டு எழுந்து சென்றாள் கவிதா. சாப்பாட்டை கட்டி எடுத்து வந்து டேபிள் மேல் தொப்பென்று வைத்துவிட்டு இருவருக்கும் தட்டில் டிஃபன் எடுத்து வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள் மாலதி. ஏய், உங்க அப்பா வந்து சாப்பிட சொல்லு. அப்பா, வாங்க சாப்பிடலாம். ஏன், உங்க அம்மா கூப்பிட மாட்டாங்களாம்மா? அப்பா, எனக்கு டைம் ஆகுது என்று கவிதா அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். சரவணனும் வந்து அமர்ந்தான். என்ன இது, உப்மாவா? ஏன் தோசை ஊத்தலாம் இல்ல? அந்த கிரைண்டர் ரிப்பேர் ஆகி 1 மாசம் ஆகுது, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாதானே? எத்தனை வாட்டி தான் அதை ரிப்பேர் பண்றது? தெரியுது இல்ல, புதுசா ஒண்ணு வாங்கினா தான் என்ன? எங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்த கிரைண்டர், அதுலயே இத்தனை வருஷம் காலம் தள்ளியாச்சு. ஆமா, பெருசா வாங்கி கொடுத்துட்டாங்க, பழைய கால ஓட்ட கிரைண்டரு. அப்ப இருந்த மாடல்ல வாங்கி கொடுத்தாங்க, அப்ப மட்டும் இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டீங்கல்ல, இப்ப என்ன குறை சொல்லிக்கிட்டு? ஏன், இப்ப வந்த மாடல் தான் ஒண்ணு வாங்கி கொடுக்க சொல்ல. ஆமா, காலம் போற வரைக்கும் எங்க அப்பா எனக்கே எல்லாம் செய்வாரு வாங்க, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? பேசாம அவங்க கூடயே இருந்திருக்கலாம். இருக்க வேண்டியது தானே, நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன் என்று டிஃபனை சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்றான் சரவணன். அப்போ நான் உங்களுக்கு எதுவும் செய்யறது இல்ல, நான் உங்களுக்கு தொல்லையாதான் இருக்கனா என்று முறைத்தாள் மாலதி. அப்பா, கொஞ்ச நேரம் நீங்களாவது பேசாம இருங்களேன்பா. அவர் எப்படி இருப்பாருடி? அவங்க தங்க வந்துட்டா போதும், 5 3 அடுக்கா எல்லாம் செய்ய தெரியும். ஆனா நான் ஒரு கிரைண்டர் கேட்டா இல்லாத சட்டம் எல்லாம் பேசுவாரு. ஏய், உனக்கு கிரைண்டர் வேணும்னா கேளு, அதை விட்டுட்டு என் தங்கச்சி கதெல்லாம் இங்க இழுக்காத. நானும் அவளுக்கு செய்யறேன், அவ வந்துட்டா போதும், இது முறை அது முறைன்னு நீ தான் எல்லாம் செய்யற. அப்புறம் செலவை என் தலையில கட்டுறதும் இல்லாம நான் தான் அவளுக்கு கேட்டு கேட்டு செய்யற மாதிரி என்னையே பேசுறது. என்ன இது, பொம்பளைங்க ட்ரிக்ஸா? ஆமா, நான் தான் செய்ய சொல்றேன், அப்பவே என்னால இவ்வளவு எல்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? நீங்களும் பேசாம தானே செய்யறீங்க. என்ன இருந்தாலும் அவ பேர்ல தான் உங்களுக்கு பாசம். நான் எதுக்கு, உங்க குடும்பத்துக்கு உழைச்சு கொட்ட தானே.
என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அந்த நன்றி கெட்டவளுக்கு? நாளைக்கு வரேன்னு போனை போட்டு உங்களுக்கு தானே சொல்றா, என்கிட்ட சொன்னாளா? வந்துட்டியா பாயிண்ட்டுக்கு? யார்கிட்ட சொன்னா என்ன? ஆமா, இப்ப மட்டும் நாம ஒன்னாகிடுவோம். போன மாசம் எங்க அண்ணன் பையனுக்கு காது குத்த பத்திரிக்கை வைக்க வரேன்னு என்கிட்ட எங்க அண்ணன் போனை போட்டு சொல்லிட்டான்னு என்ன பேச்சு பேசுனீங்க? ஆமா, உங்க அண்ணன் பேச்சு எடுக்காத, சரியான லூசு பையன். ஏன் அந்த லூசு பையன் தான் உங்களுக்கு சீர் சனத்தின்னு செஞ்சது? ஆமா, பெருசா செஞ்சிட்டான். அடிப்போடி போக்கத்தவளே, என் படிப்புக்கும் அழகுக்கும் உங்க வீட்டுல செஞ்சது கம்மி தாண்டி என்று தனது மகளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் சரவணன். ஆமா, இவர் பெரிய கலெக்டரு, இவருக்கு பொண்ணு கொடுக்க அப்படியே எல்லாரும் லைன்ல நின்னாங்க. எங்க அம்மா அப்பா தான் இவர் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. மொகரைய பாரு என்றாள் மாலதி. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? எனக்கு இன்னும் 1000 வேலை கிடக்கு. நாங்க மட்டும் என்ன, எங்களுக்கும் வேலை கிடக்கு. வாமா கவிதா, கிளம்புவோம். இந்த வாயாடி கிட்ட வாயை கொடுத்து நம்மளால சமாளிக்க முடியாது என்று பேகை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் சரவணன். கவிதா பேக் எடுத்துக்கொண்டு, அம்மா நான் வரமா, பாய்மா என்றாள். மாலதி தனது மகளிடம் பார்த்து பத்ரம் என்று கூறிவிட்டு கதவை சாத்தினாள். என்னப்பா, அம்மா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. ஆமா, இப்போ போய் என்ன பண்ணுவா? நல்லா தின்னுபுட்டு தூங்குவா. அதுக்குதான் இவ்வளவு பில்டப்பு. அவ கிடக்குறா, நீ வாமா என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் சரவணன். கவிதா ஏறி பின்பக்கம் அமர்ந்தாள். ஏம்மா கவிதா, அம்மா வெளியில வந்தாளா பாரு என்று கேட்டான். கவிதா திரும்பி பார்த்துவிட்டு, இல்லப்பா, அம்மா கதவை திறக்கல, பயங்கர கோத்துல இருக்காங்க போல இருக்கு, பாவம் அழுதுகிட்டு இருப்பாங்க என்று கவிதா கூறியதை கேட்டு சரவணன் மௌனமாக வண்டி எடுத்தான். என்னப்பா சைலண்டா ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. ஆமா, அம்மா நாம வரும்போது அழுதாளா? நீ பாத்தியா? ஆமாப்பா, பாவம். ஏமா அங்கேயே ஏன் என்கிட்ட சொல்லல? நான் தான் சொன்னேன், ஆனா நீங்க எங்க கேட்டீங்க? ஆனாலும் நீங்க அம்மாவை ரொம்ப தான் வெறுப்பேத்துறீங்க. அதெல்லாம் அப்படிதாம்மா என்று மெதுவாக சிரித்தான் சரவணன். மாலை சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்து அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தார். மாலதி மௌனமாக சென்று காப்பி எடுத்து வந்து டீப்பாய் மேல் வைத்தாள். அவன் அமைதியாக அவளை பார்த்தான். அவள் முகம் வாடியிருந்தது. அவள் கையை லேசாக பிடித்து இழுத்து அருகில் அமர வைத்தான். மாலதி பேசாமல் அமர்ந்து கொண்டாள். என்ன மாலதி, என் மேல கோவமா? காலையில ஆபீஸ் போகும்போது அப்படி கத்தாதன்னு நான் சொல்றேன் இல்ல. ஆபீஸுக்கு லேட்டா போனா அந்த மேனேஜர் கண்டபடி பேசுறான். அதுதான்மா. சரி, நீ சாப்பிட்டியா? சரி, இந்தா உனக்கு பிடிச்ச பால்கோவா வாங்கி வந்திருக்கேன், எடுத்துக்கோ. அதுல பூ கூட இருக்கு பாரு என்று ஒரு சிறிய பையை எடுத்து அவளிடம் கொடுத்தான். எனக்கு எதுக்கு? நான் தான் எதுக்கும் லாய்க்கில்லாதவளாச்சே என்று சினுங்கினாள் மாலதி. யாரு சொன்னது? நீ இல்லன்னா இந்த வீடு என்ன ஆறது? அதெல்லாம் சும்மா கோவத்துல சொல்றது. இத போய் பெருசா எடுத்துக்கலாமா? உங்க அழகுக்கும் படிப்புக்கும் நான் உங்களுக்கு சரியானவ கிடையாது. நீங்க வேற யாரையாவது கட்டியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பீங்க என்று செல்லமாக கோவித்து கொண்டாள். உனக்கு என்ன குறைச்சல்? எங்க வீட்டுக்கு வந்த எல்லார விடவும் நீதான் அழகு, அறிவாளி. எவ்வளவு பொறுப்பா வீட்டை பாத்துக்கிற, நம்ம பொண்ண படிக்க வைக்கிற. வேற யார் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்க புருஷனை ஏச்சிக்கிட்டு திரியறாங்க. உன் எதிர்க்க யாராவது நிக்க முடியுமா சொல்லு என்று அவள் கன்னத்தை கிள்ளினான் சரவணன். பொங்கி வந்த மகிழ்ச்சியில், அப்ப ஏன் காலையில அப்படி பேசுனீங்க என்று மேலும் சினுங்கினாள். அதெல்லாம் ஒரு பேச்சா? நம்ம டெய்லி போடுற சண்டை தானே. நான் உன்னை வெறுப்பேத்துறதும் நீ என்ன வெறுப்பேத்துறதும். சரி சரி, நாளைக்கு உங்க தங்கச்சி பசங்கெல்லாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும், போய் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கோங்க. நீங்க வந்ததும் நம்ம கல்யாண ஜுவல்லர்ஸுக்கு போகணும். எதுக்குமா? போன வாட்டி அவ வந்தப்ப என் கம்மல் டிசைனை பார்த்துட்டு அதே போல வேணும்னு சொன்னான். அதுதான் அந்த டிசைனுக்கு சொல்லி வச்சிருந்தேன். வந்து இருக்குன்னு நேத்து கணக்கா வந்து சொன்னான். அவ நேத்து போயிருந்தாளாம். அதுதான், வாங்க அந்த சீட்டு பணத்துல வாங்கிட்டு வந்துடுவோம். ஏமா, அந்த சீட்டு உனக்கு ஏதோ ராசி மோதிரம் வாங்க போட்டேன்னு சொன்ன. அது அப்புறமா பார்த்து போங்க. இப்ப என்ன, நாம ஒத்துமையா இருந்தா எந்த ராசி என்ன பண்ண போகுது? நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணு, அவ மனசு குளிர்ந்தா நாம நல்லா இருக்க முடியும். நீயே அவளை தீட்டுற, அப்புறம் நீயே அவளுக்கு செய்யற.
ஏங்க, அவ எதிர்க்கவா நான் திட்டுறேன்? உங்ககிட்டதான் சொல்லி குறைப்பட்டுக்கிறேன். அது கூட சொல்லக்கூடாதா? அது கூட என்ன சொல்றேன்? பொம்பளை பொண்ணு தனியா நம்ம அண்ணி கஷ்டப்படுறாளேன்னு நாமளும் ஒத்தாசியா எல்லாம் செய்வோன்னு வந்து உரிமையா செய்யறாளா? ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு வந்தா மாதிரி இருக்காளேன்னு சொன்னேன். நான்லாம் எங்க அண்ணி வீட்டுக்கு போனா எங்க அண்ணிக்கு கூட மட செய்வேன். பாவம், அவங்களும் வீட்டுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சுட்டு பசங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நாம வேற போய் சும்மா உட்காந்து சாப்பிட்டா எப்படி? அப்புறம் நாம வர்றோம்னு சொன்னாலே அவங்களுக்கு பயம் வந்துடும். பாருங்க, நான் கூட மட செய்யறதாலதான் எங்க அண்ணி நான் போலனா போனை போட்டு அவங்களே கூப்பிடுவாங்க. நானும் போறதா இருந்தா எங்க அண்ணி கிட்டதான் சொல்லுவேன். அவங்கள நான் மதிக்கிறேன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாவம், அவங்க பிறந்த விட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு வர்றாங்க. அவங்கள நாம தானே மரியாதையா பாத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னும் நமக்கு எல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கே தோணும். அதுதான் சொன்னேன். சரி சரி, கிளம்புங்க என்று உள்ளே சென்றாள் மாலதி. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் சரவணன். இவ சொல்றதும் சரிதான். நம்ம தங்க வந்தா பாவம், இவ எவ்வளவு செய்யறா. ஆனா அவ என்னவோ விருந்தாளி மாதிரி தான் நடந்துக்கிறா. ஆனா இவ நம்ம கிட்ட கத்தனாலும் அவ வந்தா அவளுக்கு வேண்டியதை செய்யறா. அவ ஆதங்கத்தை நம்ம கிட்ட சொல்றா. இத கேட்டா என்ன தப்பு? பாவம், நம்ம கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவா என்று யோசித்து கொண்டிருந்தான். இதற்குள் பள்ளியில் இருந்து வந்த கவிதா, என்ன இது ஸ்வீட் பாக்ஸ்? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நல்லா சண்டை போடுறது, அப்புறம் ஒன்னா சேர்ந்து கொஞ்சிக்கிறது என்று பால்கோவாவை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தாள். அடியே, புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான். உனக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆனா இதெல்லாம் புரியும். ஆமா ஆமா, நீங்களும் உங்க சண்டையும் பார்த்து பார்த்து போர் அடிக்குது. நீங்க எப்ப அடிச்சுப்பீங்க எப்ப குடிப்பீங்கன்னே தெரியாது. அதுக்குதான் புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை ஒரு நாளைக்கு தாங்காது என்றான் சரவணன். இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்றாள் மாலதி. எப்படியோ எனக்கு அப்பப்ப பால்கோவா கிடைக்குது என்று சிரித்து கொண்டே பால்கோவாவை சாப்பிட்டாள் கவிதா. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் வீட்டுக்கு வீடு வாசப்படி கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பில் ஏறுங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.